வாழ வைப்பால் வாராகி. ஜெய் வராகி. ஹோரை அறிந்து செயல்படுவோமே. ஆனால் இப்போது ஓரைனா அப்புறம் என்னன்னு கேட்பாங்க. முதல்ல ஓரைனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம வானிலை சாஸ்திரம்னா கணக்கு அப்படி வச்சுப்போம், மேக்ஸு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ சயின்ஸாக பேசுவோம். நாம் இந்த பூமியை 360 டிகிரியாக பிரிச்சுருக்குறாங்க. மேக்ஸாகவே சொல்கிறேன். யார் நம்ம ரிஷிகள் 360 டிகிரின்னு சொல்லிட்டு எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சேட்டலைட்லேருந்து டெலஸ்கோப்பில் இருந்து இன்னும் அட்வான்ஸாக ஏஐயிலேருந்து என்னால் நிறைய வந்து போச்சு. எந்த ஏஐ சப்போர்ட்டும் இல்லாமல் பல யுகங்களுக்கு முன்பாக இப்போ நடக்குது கலியுகம். கிருதயுகத்திலே சொல்லியாச்சு. ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பரசுராமர் காலத்திலே. பல யுகங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்து தர்மம், இந்து சாஸ்திரம் பூமியை 360 டிகிரியாக கணக்கு போட்டு வச்சுட்டாங்க. நேரம் 180 இப்படி பிரித்தா 90ன்னு போட்டு வச்சுட்டாங்க. எப்போது? பல யுகங்களுக்கு முன்பாக, மனிதனே உருவாகாத காலங்களில் வெறும் தேவர்களோ ரிஷிகளோ மட்டும் வாழ்ந்த சமயத்திலேயே என்ன பண்ணிட்டாங்க? பூமிக்கு 360 டிகிரின்னு கணக்கு போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 10,000 வருஷம் கழித்து இப்போது நம்ம வாழ்ந்துடக்கூடிய கலியுகம் வந்ததுக்கப்புறம் ஆமாம் இது 360 டிகிரி தான் இப்போ நாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு ஜோதிட சாஸ்திரமும் நம்முடைய இந்து தர்மமும் வழிபாட்டு தெய்வங்களும் உண்மை அதான் உண்மைங்கிறத விட உண்மையை ஒத்துக்காமல் போங்க. நம்ம வாழ்க்கைக்கு அது வந்து க்ளோஸ்டாக வருது, ஒத்து வருது. நம்ம கூட அது வாழ்க்கைக்கு, நடைமுறை வாழ்க்கைக்கு அது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் தான் நிறைய ரகசியங்கள், நிறைய கஷ்ட நஷ்டங்கள். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த ஓரைகள் பயன்படும். ஓரைனா இதே தான். 7 கிரகங்கள். ராகு கேதுக்கு ஹோரை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, அதனால் ஹோரை கிடையாது. ஒரு ஹோரைக்கும் ஒரு தத்துவம் உண்டு. அப்போது செவ்வாய்க்கிழமை சந்திர ஓரையில் என்ன செய்யலாம், ஒரு புதன்கிழமை செவ்வாய் ஓரையில் என்ன செய்யலாம். அப்போ ஒரு ஹோரை என்பது 1 மணி நேரம் செல்லுபடி ஆகும். ஒரு சனி ஓரை இருக்குது, சனிக்கிழமை சனி ஓரை எப்போது? காத்தால 6 to 7. இன்னும் ஒரு ஜென்ரலாக ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒரு ஜோதிடம் சொல்லித்தரேன். ஒரு நாள் எந்த கிழமையோ, இன்றைக்கி சனிக்கிழமைன்னு வச்சுப்போம். இன்றைக்கி சனிக்கிழமை காலை 6 to 7 சனி ஓரை, மதியம் 1 to 2 சனி ஓரை, இரவு 8 to 9 சனி ஓரை. இது மாறாது. அப்போ நீங்கள் எளிமையாக கணக்கு வச்சுக்கணும்னா, எந்த கிழமையோ, அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், திங்களாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், ஞாயிறாக இருக்கலாம், எந்த கிழமையோ அந்த கிழமையின் ஹோரை. இப்போ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சுக்கிர ஓரை வேணும்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, ராத்திரி 8 to 9. இது 3ம் அந்த கிழமையின் ஹோரை. வெள்ளிக்கிழமைனா சுக்கிர ஓரை, வியாழக்கிழமைனா குரு ஓரை. இதுதான் வந்து சேரும். என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ஹோரை நல்லது, எந்த ஓரை தீமை, எது சமம், எதெல்லாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கடகராசி. இப்போது கடகராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. எது? கடகராசியை பொறுத்தவரையிலும் சந்திரஹோரை கை கொடுக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசிநாதனோடு மட்டுமல்லாது
குருவுக்கு உச்சமடைய வீடு கொடுக்குறார். அதை பாருங்கள், அது எவ்வளோ பெரிய மனசு வேணும் பாருங்கள். என் வீட்டை நீ எடுத்துக்கோப்பான்னு மட்டும் சொல்லாமல் நீ போய் மாடியில் நல்லா ஒரு ஏசியை போட்டு ஜம்முன்னு ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு உட்காந்துக்க, உனக்கு என்ன வேணுமோ நான் அவனை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனசு வேணும். குருவுக்கு உச்சம் பெற வீடு தருகிறார் சந்திரன். செவ்வாய்க்கு நீச்சமடைய ஒரு உஷ்ணமான கிரகம், டேய் கம்முனுறா, கோவப்படாதடா அப்படின்னு அவனை அடக்கி வைக்கிறாரு. நல்லது பண்ணுற குருவை நீங்கள் இன்னும் நல்லது செய்யணும், இன்னும் நிறைய பேரை நீங்கள் காப்பாற்றணும்னு இடம் கொடுக்குறார். அப்போது கடகராசி என்பர்களே, சந்திரா ஹோரை உங்களுக்கு அதிர்ஷ்டம். இதெல்லாம் ஒரு கதையாக சொன்னால் தான் அந்த ஹோரையும் அந்த காரணமும் உங்கள் மனசில் பதியும். அதனால் ஒரு கதையாக ஸ்டோரியாக சொல்கிறாங்க. ரொம்ப சிங்கிள் லைனில் சொன்னால் சந்திர ஹோரை சிறப்பு, சூரியன் ஹோரை சிறப்புன்னு சொல்லிட்டு வச்சிடலாம். நீங்கள் வச்சோடனே மறந்துடுவீங்க. அப்போ கடகத்திற்கு சந்திர ஹோரை சிறப்பு, சூரிய ஹோரை சிறப்பு. அதே போல் குரு ஹோரை மிக மிக சிறப்பு. 9ஆம் அதிபதி குரு ஹோரை மிக 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 சிறப்பு. சரி, சமம் யார்? செவ்வாய் ஹோரை சமமானதாக போயிடுது. ஏன்னா 5-10 அந்த செவ்வாய் ஹோரையில் கவனமாக யோசித்து சில விஷயங்களை செய்யணும். தவிர்க்க வேண்டிய ஹோரைகள் எது? புதன் ஹோரை ஆகாது, கிட்டேயே போயிடாதீங்க. புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. புதன் ஹோரை ஆகாது, கையில் எடுக்கக்கூடாது. 4-12 சுக்கிரனும் ஆகாது, சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு ஆகாது. சனியும் ஆக மாட்டார். பகை ஹோரைன்னு சொன்னால் கடகராசிக்கு சனி ஹோரை, சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, இது 3 பகை ஹோரைகள். சமம் செவ்வாய். ஹோரை அறிந்து செயல்படுங்கள். ரைட், இது ஒரு ஜோதிட ரகசியம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக எந்த ஹோரையில் எதை செஞ்சால் நல்லது? இப்போது ஒரு மருந்து எடுத்துக்க போகிறீங்க, மருந்து சாப்பிட போகிறீங்க. அந்த மருந்து எடுத்துக்கிட்டால் எந்த ஹோரையில் மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, செவ்வாய் ஹோரையில் மருந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ட்ரீட்மெண்ட், ஒரு மாத்திரை ஃபஸ்ட்டு ஒரு லாங் டைம் ஒரு மாத்திரை எடுத்துக்க போகிறீங்க. செவ்வாய் ஹோரையில் மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு டக்குன்னு குணமாகும். எந்த காரணம் கொண்டோ சனி ஹோரையில் மாத்திரையோ ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்கூடாது. ஜவ்வு மாதிரி இழுத்துகிட்டே போவோம். 6 வருஷமாக கஷ்டப்படுறேன் சாமி, 5 வருஷமாக கஷ்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க. 10 வருஷமாக படுத்த படுக்கை, இதெல்லாம் சனி ஹோரையில் செஞ்ச விஷயமா இருக்கும். சனி ஹோரையில் யார்கிட்டையா போய் காசு கொடுத்துட போகிறீங்க, வேற அப்புறம் வம்பு வழக்கு தான். உன்னால் என்ன முடியுமோ பார்த்துக்கப்போ, கொடுக்க முடியாது, கொடுத்தாச்சு, இல்லாததெல்லாம் பேசுவாங்க. கொடுத்த காசு திரும்பாது. சனி ஹோரையில் பணங்காசு கொடுக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள், உதவிகள், இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு சனி ஹோரையில் என்னதான் சாமி பண்ணுறது? குளிக்கிறது நல்லது, படிக்கிறது, அதாவது இறைவன் சம்பந்தப்பட்ட படிக்கிறது நல்லது. ஒரு புராணங்கள் படிக்கலாம், திருமுறைகள் படிக்கலாம், பாராயணம் செய்யலாம், நாமாவளிகள் சொல்லலாம். அதே போல் ஸ்நானம் செய்வது சிறப்பு, ட்ராவலிங் செய்வது சிறப்பு. சனி ஹோரையில் கிளம்பி போகிற இடத்துக்கு நல்ல ஹோரையில் போய் சேர்ந்துடலாம். ட்ராவலிங் செய்வது சிறப்பு, பிரயாணங்கள். அப்போ சனி ஹோரைக்கு எதெல்லாம் ஆகாது அப்படின்னா, மருந்து சாப்பிட்றது, நல்ல விஷயங்கள் எதுவும் நம்ம செய்யக்கூடாது. பேங்க்கில் ஒரு கையெழுத்து போட போகிறோம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், நல்ல ஹோரை பார்த்து செய்ய வேண்டும். அப்போ ஒரு ஹோரைக்கும் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது. எந்த ஹோரை, இப்போ வேலை இல்லை, வேலை வேணும், நம்ம ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், எந்த ஹோரையில் போட்டால் நமக்கு கிடைக்கும்? நமக்கு, உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு
எந்த கிழமையில் எந்த ஹோரையில் போட்டால் அது சக்ஸஸ் ஆகும். தொடர்ந்து நான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சாமி, போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஹோரையில் போட்டு பாருங்கள் உங்கள் ராசிக்கு. அல்லது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கி புதன்கிழமை கேட்டிருக்காங்க, நான் நாளைக்கு வியாழக்கிழமை கொடுக்கலான்னு இருக்கேன். எந்த ஹோரையில் போய் அட்வான்ஸ் கொடுக்கலாம்? சாவி வாங்க போகிறேன், அவங்கள்ட்ட சாவி வாங்க போகிறேன், எப்போ சாவி வாங்கலாம்? எந்த ஹோரையில் சாவி வாங்கலாம்? அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறேன், எந்த ஹோரையில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம்? குழந்தைக்கு ஒரு அட்மிஷன் போட போகிறேன், அல்லது ஒரு பேங்க்கில் லோன் அடைக்க போகிறேன், இப்படி சொல்லவா? ஒரு நகை அடமானம் வச்சுருக்கீங்க, இல்லை இது இன்னும் ஒரு பொருள் ஃப்ளெட்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த லோனை அடைக்கிறதுக்கு ஒரு கட்ட போகிறீங்க, அது எந்த ஹோரையில் செய்யலாம்? இல்லை கடன் 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 பிடுங்கி தின்னுது சாமி, ஆளையே முழுங்குது கடன். இந்த கடனை எந்த ஹோரையில் போயிட்டு நாம் கட்டினோம்னா அந்த கடன் அடையும்? சார், சனி ஹோரையில் புதன் ஹோரையில் அந்த கடனை கொடுத்து பாருங்கள், கடன் டக்குன்னு அடைஞ்சிரும். புரியுதா? கடன் அடைவதற்கான எளிய மார்க்கம். பெரிய கடன் சுமையாக இருக்குது, வட்டி கொடுக்கக்கூடாது. 100 ரூபாய் இது அசலில் வச்சுக்கோ, நீ 100 ரூபாய் அசலில் வச்சுக்கோ. இந்த அப்படி சனி ஓரையில் கொடுத்து பாருங்கள், உங்கள் பாவத்தை பூரா வாங்கிப்பான். சனி பாவம், உங்கள் பாவம் பூரா அவன்கிட்ட போய் சேர்ந்துடும் சாமி. அதுக்காக நான் போய் ஒருத்தருக்கு உங்களை கெடுக்க சொல்லலை. நீங்கள் ஒருத்தட்ட ஒரு பெரும் பணம் வாங்கியிருக்கீங்க, உங்களால் பணம் கொடுத்தும் ஆளலை. ஒரு பேங்க்கை நான் 3 போயிட போகிறான், உங்கள் பாவத்தெல்லாம் வாங்கிட்டான்னா. அப்படி கிடையாது. உங்கள் பாவம் போச்சுன்னா கடனை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். ஒரு இந்தியன் பேங்க் ஒரு எஸ்பிஐ இருக்குன்னா நீங்கள் போய் பாவத்தெல்லாம் எஸ்பிஐ வாங்கிடுமான்னு. ஆனால் உங்கள் கர்மா குறையும், உங்கள் பாவம் குறையும் சனி ஓரையில். அதுக்காக இன்னும் பேங்க்கை மூடிட மாட்டாங்க. எதையுமே பாசிட்டிவாக நினைக்கணும், வாழணும்ன்றது வழிகாட்டணும். அதுதான் வாழ வைப்பால் வாராகி. அம்மா நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல எண்ணங்களை அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, கைராசியை கொடுத்துருக்குறாங்க, வாக்குப்பளிதத்தை கொடுத்துருக்குறாங்க, தைரியத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்பி வந்தவங்களை வாழ வைப்பால் வாராகி, அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, வாழ வைப்பால் வாராகி.